பலூன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குதுங்க. கவிதை முழுது பலூன் 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 இருக்குது. நிறைவா சொல்லிட்டு போகிறேன்னா, எஸ்ரா கூட ஒரு முன்னூறு எழுதியிருக்காரு பலூனை பற்றி. பலூன் பற்றி ஒரு கவிதை இருக்குது. இது என்ன அழகான குறியீடு நான் யோசிக்கிறேன்னா, உப்பி நிற்பது என்பது கவிதை. அழுத்தம் கூடிக்கொண்டே இருக்கிறது, உப்பிக்கொண்டே போகிறது, வெடிக்காமல் இருக்க வேண்டும். பலூனுக்கு வெடிக்க விரும்புகின்றனர் சிலர், வெடிக்கக்கூடாது என்கின்றனர் சிலர். ஊதுபவன் ஊதுகிறான், அதன் விதி அப்படி என்பவர்களும் உண்டு. குழந்தைக்கு தெரியாது, காற்றை ஏற்கும் பலூனுக்கும் புரியாது. ஒவ்வொரு முறையும் மரணம் வரை உப்பி நிற்கிறது. இதுதான் வாழ்க்கை. இப்படி ஏராளமான கவிதைகளை சொல்லியிருக்கிற மரியாதைக்குரிய நண்பர் சீடு ராமசாமி சமீபத்தில் பட்ஜெட்டை பற்றி கவிதை எழுதியிருக்கார். அது சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன். எப்படா எழுதினார் பட்ஜெட்டை பற்றி? பட்ஜெட் நேற்றுல போட்டாங்க, இவர் எப்போ எழுதினார் நினைக்கிறீங்களே? அந்த கவிதையை கேளுங்க, பட்ஜெட் புரியும் உங்களுக்கு. இப்போ கொள்ளை. யானை தேடி போகும் தூரமும், எறும்பு நிலத்தடி வீட்டுக்கு உணவு எடுத்து வரும் தூரமும். யானை தேடி போகும் தூரமும், எறும்பு நிலத்தடி வீட்டுக்கு உணவு எடுத்து வரும் தூரமும் அதன் சக்திக்கு இயற்கையின் காருண்யம் அமைந்தது. கரெக்டா? யானை உணவு தேடி போகுது. நீ யானையோட நடைமுறை பற்றி நிறைய புத்தகங்கள் இருக்குது. யானை ஒரு நாளைக்கு எவ்வளோ நடக்கும், உணவு தேடி எவ்வளோ போகும், ஒரு நாள் எவ்வளோ சாப்பிடும். வாய்ப்பு இருந்தால் நீங்கள் உலகின் பேருயிர் யானை யோகநாத் புக்கை படிச்சுங்க. யானை உணவு தேடி போகும் தூரம், எறும்பு உணவு தேடி போகும் தூரம் பக்கத்தில். அதன் சக்திக்கு இயற்கையின் காருண்யம் அமைந்தது. இரு உயிர்களுக்கும் உணவை தனித்தனி வைத்திருந்தும் யானையின் பசிக்கு எறும்பின் உணவை எடுக்கும் மனிதர்களை பார்த்ததும் புரியாமல், யானையின் பசிக்கு எறும்பின் உணவை எடுக்கும் மனிதர்களை பார்த்தும் புரியாமல் ஒளிச்சூரியனை அல்லும் பகலும் சுற்றுகிறது பூமி. இந்த கவிதை தான் சார் நான் பட்ஜெட் கவிதைன்னு நினச்சேன். இப்போது நீ யோசிச்சு பாருங்க, டேக்ஸ் போடுறாங்க, அரசுக்கான உணவு. அதை எனக்கு போடுற டேக்ஸ் அதிகப்படுத்திட்டு அதுதான் எறும்புக்குள்ள டேக்ஸு. கார்பரேட் டேக்ஸை குறைச்சா அதான் யானைக்குள்ள தூரம். இப்படி மாற்றி செய்வதை இவர் கொள்ளை என்று சொல்கிறார். நான் சொல்லலை, நான் இந்த கவிதையை புரிஞ்சுக்கிட்ட விதத்தை தவிர வேறு எதுவும் நான் சொல்லலை. ஆனால் நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்படித்தான் கவிதை பயணப்படும்.